بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 237 ஆயத்துகளை கடந்து 238 முதல் 42 வரை உள்ள வசனங்களின் அர்த்தங்களை, அதன் விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் காணப்போகிறோம். அதாவது ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று ஆரம்பமாகும் ஆயத் முதல் இலா யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன் என்று முடியும் வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பாட எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடம் 355, அதாவது 355வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன? விளக்கம்: தொழுகையில் உள்ளச்சம். அதாவது தொழுகையில் உள்ளச்சம் மிக அவசியமாகும். இந்த பாடத்துல நம்ம சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா ஆரம்பமே தொழுகையுடைய ஆயத்துகளை வைத்து தான் ஆரம்பிக்கிறான். முன்னாடி தலாக் சம்பந்தமான, குடும்பவியல் சம்பந்தமான சட்டங்கள், இதற்கு பின்னாடி வரக்கூடியதும் வசிய சம்பந்தமான, அதாவது மரண வசியத், ஒரு கணவன் தன் மனைவிக்கு வசிய செய்துவிட்டு இறக்கக்கூடிய அந்த சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் வருகிறது. அதற்கிடையிலே அல்லாஹு தஆலா தொழுகையுடைய விஷயத்தை நினைவுறுத்துகிறான். அப்ப அந்த இடத்துல தொழுகையில் உள்ளச்சம் மிக அவசியம். ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன் என்ற ஆயத்தை நாம் ஓதி காண்பித்தோம். அதைத்தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாகவும் நாம் அரபியிலே வைத்திருக்கிறோம். பாருங்கள், தொழுகையில் உள்ளச்சம். உள்ளச்சம் என்பது மனிதனுக்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது, எல்லா நிலையிலும். ஏனென்றால் அவனுடைய பாவத்தை விட்டு அவன் தவிர்ந்து கொள்வதற்கு மிக அவசியமான ஒரு விஷயம் இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அதுவும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா வ அஷார இலா கல்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், தக்வா என்பது இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் உள்ளத்தின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கினை செய்தார்கள். அத்தக்வா ஹாஹுனா. அதேபோல தக்வா ஃபி சிர்ரி வல் அலானியா, உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் இறையச்சம் என்பது இருக்க வேண்டும். இறையச்சம் தான் மனிதனை ஒரு உயர்வின் பக்கம் கொண்டு செல்லும், பாவத்தை விட்டு பாதுகாக்கும், நல்ல விஷயங்களை ஏவும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அவன் பாவத்தில் விழுந்து விடுவான், பாவம் செய்வதற்கு ஆரம்பித்து விடுவான். அந்த இறையச்சம் எல்லா நிலைகளிலேயும் இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகையில். தொழுகை என்பதே அல்லாஹ்வுடைய ஞாபகத்திற்காக. வாக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. தொழுகை அல்லாஹ்வுடைய ஞாபகத்திற்காகத்தான் நாம் தொழுகையே தொழுகிறோம். அந்த தொழுகையில் அல்லாஹ்வை மறந்து தொழுவது என்பது அது மிகப்பெரிய கைசேதத்திற்குரிய ஒரு விஷயம். எனவே தொழுகையில் உள்ளச்சம் மிக அவசியம். எப்பொழுது தொழுகையில் உள்ளச்சம் இருக்குமோ அது நம்முடைய உறுப்புகளை ஒன்று சேர ஒரு கவனத்தோடு வைக்கும். உறுப்புகளுக்கு மத்தியிலேயும் பணிவு என்பது ஏற்படும். அதேபோல் நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஓதுதலிலும் ஒவ்வொரு செயல்களிலும், தொழுகையுடைய ஒவ்வொரு ருக்குன்களிலும் ஒவ்வொரு அம்சங்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அதை வைத்துத்தான் வெளியுலக வாழ்க்கையும் அதே போல் அமையும். அதனால தொழுகையில் உள்ளச்சம் மிக அவசியமாக இருக்கிறது. வகூமு லில்லாஹி கானிதீன் என்று சொல்வதை போல என்னது, அங்கு உள்ளச்சம் என்பது அவசியம். அதைத்தான் இங்கே சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான விளக்கங்களை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தஃப்சீர், விளக்கம். கிதாபுடைய ஆசிரியர் வழக்கமாக ஆரம்பமாக அல் முனாசபத் என்று முதலாவது கொண்டு வருவார்கள். இந்த ஆயத்துகளுக்கும் முன் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு, கனெக்ஷன் என்ன என்பதை தெளிவாக விளக்குவார்கள். அதை தொடர்ந்து அல் லுகா, லுகத்துறை அடிப்படையில், மொழி அடிப்படையில், அகராதி அடிப்படையில்
அதன் பொருள் என்ன என்பதை நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். அதற்கு சில நேரம் குர்ஆனுடைய அந்த சைகினையை கொண்டும், அல்லது ஹதீஸில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டும், அல்லது கவிதை மற்ற விஷயங்களை போன்ற அந்த நமக்கு அந்த வார்த்தை புரியும் வண்ணமாக, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக மிக தெளிவாக எடுத்து கூறுவார்கள். அந்த அடிப்படையில் அகராதியுடைய அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை முடித்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு தப்சீர் தப்சீரை பற்றி கொண்டு வருவாங்க. அதற்கு பிறகு அல் பலாகா என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், இறுதியாக அல் ஃபவாயித் கிதாபுடைய, அதாவது இந்த ஆயத்துகளுடைய பயன்கள் என்ன, இந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைத்த பலன்கள் என்ன என்பதை கொண்டு வருவார்கள். இப்ப ஆரம்பமாக நாம் அகராதி, அதற்கு முன்பாக அல் முனாசபத் விஷயங்களை பூர்த்தி செய்து விட்டோம். இப்பொழுது நாம் தப்சீரை பார்க்க போகிறோம். ஹாஃபிது அல சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. ஹாஃபிது அல சலவாத்தி, தொழுகையிலே நிரந்தரமாக இருங்கள், தொடராக தொழுது பாருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா. ஹாஃபிது அல சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, இன்னும் நடுத்தொழுகையும் பேணிக்கையாக தொழுது வாருங்கள். அதாவது வாலபு, வாலப யுவாலிபுலிருந்து வா வாலிபு ஐயுஹல் முஃமினூன். வாலிபு, வாலப யுவாலிபு, வாலிபு, தொடராக செய்து வாருங்கள், நிலையாக இருங்கள். ஐயுஹல் முஃமினூன், ஓ முஃமின்களே. வதாவமு அலா அதாஇ ஸலவாத்தி ஃபி அவ்காத்திஹா. வதாவமு, இன்னும் நிரந்தரமாக இருங்கள், நிலையாக இருங்கள். அலா அதாயி ஸலவாத்தி, தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நிரந்தரமாக இருங்கள், நிலைத்து இருங்கள். ஃபி அவ்காத்திஹா, அதனுடைய நேரங்களிலே. அப்போ தொழுகையை அதற்குரிய நேரங்களில் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். வஹாஸத்தன் ஸலாத்தல் அஸ்ரி, குறிப்பாக அஸ்ருடைய தொழுகை. ஃபஇன்னல் மலாயிகத தஷ்ஹதுஹா, நிச்சயமாக மலக்குமார்கள் அந்த தொழுகையில் ஆஜராகிறார்கள், தொழுகையில வந்து கலந்து கொள்கிறார்கள் அர்த்தம். அப்போ அல்லாஹு தஆலா அந்த இடத்துல, மூமின்களே நீங்கள் தொழுகையில் தொடராக இருங்கள், நிரந்தரமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்னும் அந்த தொழுகையை அதனுடைய நேரங்களில், உரிய நேரங்களை நிறைவேற்றுவது தொழுகையுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கு. இந்த இடத்துல தொழுகையில் நிலைத்திருங்கள், தொழுகையை பேணுதலாக தொழுது வாருங்கள் என்றதுன்ற ஒரு அர்த்தம் என்ன? முக்கியமாக தொழுகையை அதற்குரிய நேரங்களில் தொழுது வாருங்கள், அதை தள்ளி போடாதீர்கள், நேரத்தை கடத்தாதீர்கள். அதேபோல் குறிப்பாக அதிலும் 5 நேர தொழுகையும் சரியான நேரத்தில் தொழுகணும். அசருடைய தொழுகையை மிகவும் பேணுதலாக தொழுது வாருங்கள். ஏன்னா மலக்குமார்கள் அந்த தொழுகையிலே ஆஜராகிறார்கள், மலக்குமார் அந்த தொழுகையில வந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வகூமு லில்லாஹி கானித்தீன், இன்னும் நிலைத்தவர்களாக, பயபக்தியுடையவர்களாக தொழுகையை நின்று கொள்ளுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பயபக்தியோட தொழுகை நிறைவேற்றணும். அதாவது தாவமு அலல் இபாதத்தி, இபாதத்தில் நிலைத்திருங்கள், நிலையாக இருங்கள், நிரந்தரமாக இருங்கள். வத்தாஅத்தி, இன்னும் வழிபடுவதிலேயும் நிரந்தரமாக இருங்கள். பில் ஹுஷூஇ வல் ஹுதூஇ, ஹுஷூவை கொண்டும் ஹுதுவை கொண்டும். ஹுஷூ என்பது உள்ளத்தினுடைய அச்சம், ஹுது என்பது அல்லாஹ்வுக்காக தன்னை பணித்துக் கொள்வது, உறுப்புகளை சரியாக வைப்பது. அப்போ ஹுஷூ ஹுதுவுடன் நீங்கள் தொழுகையில் சரியான முறையில், நிரந்தரமான முறையில் நிலைத்திருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பொதுவா குனூத் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும், குறிப்பாக நீண்ட நேரம் நிற்கிறது. குனூத் ஃபஜ்ர்ல ஓதப்படக்கூடிய அந்த துஆவிற்கும், ஸலாத்துல் ஃபஜ்ர்ல ஓதப்படக்கூடிய துஆவிற்கும் சொல்லப்படும். இந்த இடத்துல குனூத்தை கொண்டு கருத்து என்ன? தூலுல் கியாம், அதாவது நீண்ட நேரம் நிற்குதல். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை குறிப்பாக வந்து சொல்லி காமிச்சுக்கிறான். அல்லாஹ் அதை குறிப்பாக சொல்றான். அப்போ நீண்ட நேரம் நிற்பது, அதற்காக வேண்டி நீண்ட நிலைத்திருப்பது தொழுகைக்காக, அதற்கு குனூத் என்பதாக சொல்லப்படும். இப்போ மலக்குமார்கள் அந்த தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும் மலக்குகள் கலந்திருக்காங்க. ஏன்னா இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில மலக்குமார்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இரவுடைய மலக்குகள் பகல்லையும், பகலுடைய மலக்கள் இரவிலையும் மாற்றி மாற்றி என்ன செய்து கொள்கிறார்கள்? ஒவ்வொரு விஷயத்திலும் கலந்து கொள்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ மக்ரிப், அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும், அசருடைய தொழுகையிலையும் மலக்குகள் கலந்து கொள்கிறார்கள்.
அப்ப இந்த இடத்துல 2 தொழுகையை சொல்றது. ஒண்ணு வந்து என்னது? அதாவது அதுக்கு முன்னாடி 2 தொழுகை, அதுக்கு பின்னாடி 2 தொழுகை. அசருங்கிறதுக்கு வஸ்ஸலாத்துல் உஸ்தா என்று சொல்றத கொண்டுன்னா, அதற்கு முன்னாடி 2 தொழுகை இருக்குது. ஃபஜர், லுஹருடைய தொழுகை. அதுக்கப்புறம் மக்ரிப், இஷா அதற்கு பின்னாடி இருக்கு. இப்ப நடு தொழுகையாக இருக்கிறதுனால வஸ்ஸலாத்துல் உஸ்தா என்பதாக இதற்கு சொல்லப்படுது. பொதுவாக எல்லாரும் ஸலாத்துல் அஸ்ர் என்பதன் மீது ஒருமித்த கருத்தாக இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் சொல்லப்பட்டது ஸலாத்துல் அஸ்ர் தான் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல துவா செஞ்சாங்க, பதுவா செஞ்சாங்க காஃபிர்களுக்கு எதிரா. அது தலையில தான் அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கப்படுது. அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் நேரத்துல, கந்தக்குடைய யுத்தத்துல, மல அல்லாஹு குலூபஹும் வ புயூத்தஹும் நாரா கமா ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்களை அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களையும் அவருடைய வீடுகளையும் நெருப்பால் நிரப்பட்டுமாக. எவ்வாறு எங்களை அசருடைய தொழுகையை விட்டும் எங்களை பாராமுகமாக்கி விட்டார்களோ, சூரியன் மறையும் வரைக்கும் அதை தொழ முடியாமல் எங்களை வேறு விஷயத்தில் ஈடுபடுத்த வைத்து விட்டார்களோ, அப்படிப்பட்ட மக்களை என்ன செய்யட்டும், அவருடைய வீடுகளையும் அவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டுமாக என்பதாக சொன்னாங்க. ஸலாத்துல் உஸ்தா என்பதற்கு இந்த இடத்துல ஸலாத்துல் அஸ்ர் என்பதாக தெளிவான ஒரு அந்த ரிவாயத்தின் மூலமாக வருகிறது. இன்னும் பல ரிவாயத்துகள்ல இது அசருடைய தொழுகை தான் என்பதற்கு அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் வருது. அல்லாஹ் தஆலா ஒரு ரிவாயத்தில் அஜ்வாஃபஹும் வ குபூரஹும் நாரா. ஸலாத்துடைய அஸ்ர் தொழுகையை விட்டு எங்களை பாராமுகமாக ஆக்கிவிட்ட அந்த கூட்டத்துடைய வயிறுகளையும் அவருடைய கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பி விடுவானாக என்பதாக சொல்றாங்க. ஹஜ்ரத் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் வருது, ஸலாத்துல் உஸ்தா என்பது ஸலாத்துல் அஸ்ர் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல ஸலாத்துல் அஸ்ர் என்பதாக சொல்லப்படுது. வகூமு லில்லாஹி கானித்தீன். நீங்க உங்களுடைய தொழுகையை எப்படி இல்லைங்க, நல்ல நிலைத்தவர்களாக, பயபக்தி உடையவர்களாக தொழுகையை நிறைவேற்றுங்கள். பயபக்திங்கிறது தொழுகையில மிக அவசியமாக இருக்கு. உள்ளங்கள்ல அந்த பயம் இருக்கணும். தொழுகையுடைய அந்த அல்லாஹ்விற்கு முன் நிற்கிறோம் என்ற அந்த அச்சம் இருக்க வேண்டும். உள்ளத்துல அந்த ஹுஷுங்கிறதே உள்ளத்துல என்ன செய்யறது? அந்த அச்சங்களை கொண்டு வர்றது. அதன் மூலம் நம்முடைய உறுப்புகள் சாந்தமாகும். உறுப்புகள் மட்டும் சாந்தமா இருக்கு. ஆனா உள்ளத்துல வேற சிந்தனைகள் இருக்கின்றது என்றால் அது ஹுஷூஉன் நிஃபாக் என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஈயாக்கும் வ ஹுஷூஅன் நிஃபாகி. ஹுஷூஅன் நிஃபாக் அதாவது நிஃபாக்குடைய அச்சத்தை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஹுஷூங்கிறதுல ஒன்று இருக்குது, ஈமானுடைய ஹுஷு. அது எப்படி வெளியிலையும் உறுப்புகள் சாந்தமாக இருக்கும், காரணம் அவருடைய உள்ளம் சாந்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன் பணிந்தவராக, அல்லாஹ்வுக்கு முன் தன்னை ஞாபகப்படுத்தியவராக, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நிற்கக்கூடியவருக்கு அவருடைய உறுப்புகள் சாந்தமாக இருக்கும். உறுப்புகள் மட்டும் என்னது? அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்கிறது. ஆனால் உள்ளங்கள் வேறு சிந்தனையின் பக்கம், வேறு கவனத்தின் பக்கம் சென்றால் அது நிஃபாக்குடைய இரையச்சம் என்பதாக ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லதை நான் பார்க்கிறேன். அப்போ உடல், உள்ளம் இரண்டுமே அச்சம் கரெக்டாக இருக்கணும். உள்ளச்சத்தோடு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். ஐ கூமு லில்லாஹி ஃபி ஸலாத்திக்கும் ஹாஷிஈன். அல்லாஹ்விற்காக நீங்கள் உங்களுடைய தொழுகையிலே பயபக்தியுடையவர்களாக, அச்சம் கொண்டவர்களாக நின்று கொள்ளுங்கள், தொழுது வாருங்கள். ஏன்னா நிச்சயமா எனது தொழுகையில அந்த பயபக்தி என்பது அவசியம். அதாவது வழிபடக்கூடியவளா முழுமையான இக்மாலு தஆ இத்மாமுஹா, பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வுக்கு வழிபடுறது. வேற வேற சிந்தனைகள் வருவதை விட்டும் நாம தவிர்ந்து கொள்வது. அதே மாதிரி நம்முடைய ருக்குன்கள்ல, சுன்னத்துகள்ல ஒவ்வொரு விஷயத்திலும் வேறு ஈடுபாடுகள் ஏற்படுவதை விட்டும் சரியான முறையில் அதை நிறைவேற்றுவது, சரியான முறையில் நிறைவேற்றுவது. அப்போ ஒவ்வொரு அதனாலதான் நீங்க மற்ற மற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது மற்றவர்கள், மற்ற மார்க்கத்துக்காரர்கள், மதுஹபுக்காரர்கள் அவருடைய வணக்கங்கள்ல மாறு செய்தவர்களாக நிற்கின்றார். அவர்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டால் அவர்கள் செய்வது வேறொன்று. ஆனால் நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக நின்று கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. அம்மன் ஹுவ கானித்துன் என்று சொல்லும்போது முஹாஃபதத்துல என்னது? தொழுகையில பேணுதலாக, தொடராக இருக்கிறது, நிலைத்து நிற்கிறது என்பது இந்த இடத்தில் நமக்கு தெரிகிறது. அம்மன் ஹுவ கானித்துன், ஆனா லைலிங்கிறதுல கானித்துன் என்ற வார்த்தை. நான் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்ட காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? தொழுகையில பேசி கொண்டிருப்பாங்க. அது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும்போது, குன்னா நதகல்லமு ஃபி ஸலாத்தி யுகல்லிமு ரஜுலு சாஹிபஹு வ ஹுவ இலா ஜானிபிஹி ஃபி ஸலாத்தி. நாங்கள் எங்களுடைய தொழுகையிலே ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருந்தோம், சலாம் சொல்வோம், இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். தன்னோடு இருக்கக்கூடியவர் தன்னோட பக்கத்தில் உள்ளவரிடம் தொழுகையிலே பேசி கொண்டிருப்பார். பக்கத்தில் இருக்கவர்கிட்ட தொழுகையிலே பேசுவார்.
இந்த ஆயத் இறங்கும் வரைக்கும் வகூமு லில்லாஹி கானித்தீன் என்ற ஆயத் இறங்கும் வரைக்கும் அவ்வாறு நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தோம். எப்பொழுது இந்த ஆயத் எங்கள் மீது இறக்கப்பட்டதோ, நாயம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இறங்கியதோ, உமிர்னா பிஸ்ஸுகூத் அமைதியாக தொழுகையில் இருக்கும்படியாக கட்டளையிட்டப்பட்டோம். வனுஹீனா அனில் கலாமி தொழுகையில் பேசுவதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டோம். தொழுகையில பேசுறதை விட்டு அது தடுக்கப்பட்டோம். அப்போ குனூத் என்பது அமைதியாக சாந்தத்தோட வக்காரியத்தோட தொழுகையில நிற்கிறது. நீண்ட நேரம் தொழுகையில் நிலைத்து இருப்பது. பொதுவாக இமாமத்துடைய நிலையில தொழுகும் பொழுது சுருக்கமாக தொழுது கொள்ளலாம். எந்த முறைப்படி மூன்று மூன்று முறை சொல்லப்பட்டது சுன்னத்தான சூறாக்கள் எதை ஓத வேண்டுமோ அதை தொழுது கொள்வது. தனியாக நஃபிலாக தொழும்போது நம்ம தஹஜ்ஜத்துடைய தொழுகை, சுன்னத்துடைய தொழுகை தனியாக தொழும்போது மிக நீண்ட நேரமாக தொழுது கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் தொழுகையில் அஃதலு ஸலாத்தி தூலல் குனூத் தொழுகையில் மிகச் சிறந்தது நீண்ட நேரம் நின்று தொழுவது என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் குனூத்துங்கிறது பொதுவா நிலையில மட்டும் நீண்ட நேரம் இருக்கிறது கிடையாது. ருக்குவிலேயும் சுஜூதிலேயும் அதே போல பார்வையை தாழ்த்தி கொள்வது, தொழுகையில ரொம்ப கம்பீரமா நிதானமான முறையில பதட்டம் இல்லாம வேக வேகமா செய்யாம ஒரு ஒரு கம்பீரத்தோட தொழுகிறது. அதே மாதிரி தன்னை ஒரு பணிவாக வைத்துக் கொள்வது, அதுல இரையச்சத்தோட இருப்பது, அதுல ஒரு ஹுஷூஃபி அதுல இரையச்சத்தோடு இருக்கிறது. சொன்னாங்க ஒரு மனிதர் தொழுகையில நின்று விட்டால் அவர் இங்கும் அங்கும் திரும்பக்கூடாது. அதே மாதிரி கற்களை தொடுறது, கற்களை புரட்டுவது, அல்லது தன்னுடைய ஆடையை வைத்து விளையாடுவது, மற்ற என்னென்ன ஹுஷூஐ பாதிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதோ உலகத்துடைய விஷயங்களிலிருந்து அதை மறந்து செய்தால் வேற விஷயம். வேணுமென்றே செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்வது ஹுஷூவுடைய அடையாளமாக இருக்கிறது என எழுதியிருக்கின்றார்கள். அப்போ ஹுஷூ ஹுதுவோட தொழுகையை நிறைவேற்றுவது வக்கூமு லில்லாஹி ஃபீ ஸலாத்திக்கும் ஹாஷிஈன். ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் அச்சப்பட்டால் பயந்தால் ஃபரிஜாலன். ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தீங்க அச்சப்பட்டீங்கன்னா ஃபரிஜாலன் நடந்து கொண்டே தொழுகுங்கள். அவ் ருக்குபானன் அல்லது பிரயாணத்தில் இருந்து கொண்டு தொழுங்கள். வாகனத்தில் ஏறியவர்களாக தொழுங்கள். ஒன்று நின்று கொண்டே நடந்துக்கிட்டே தொழுகிறது ஒன்றும் இல்லைன்னா வாகனத்தில் பயணித்தவராக தொழுகுங்கள். அதாவது இதா குன்தும் ஃபி ஹவுஃபின் மின் அதுவின் விரோதியின் காரணமாக உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டால் அவ் கைரிஹி அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக விரோதி இல்லை, நீங்க போகக்கூடிய இடத்துல பாதையில விலங்கினங்கள் இருக்குது, கீறி கிழிக்கக்கூடிய காட்டு மிருகங்கள் இருக்கிறது, மற்ற மாதிரி இது போன்ற பல ஏதாவது ஒரு காரணங்களால உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் சல்லு மாஷீன் அலல் அக்தாமி கால்களினால் நடந்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். அவ்விர் ராக்கிபீன் அல தவாபி அல்லது உங்கள் வாகனங்கள் மீது பயணித்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். பயம் ஏற்படுது, அது போரினுடைய பயமாக இருக்கலாம், விரோதியினுடைய பயமாக இருக்கலாம், அல்லது வேறு விஷ ஜந்துக்கள் அல்லது காட்டு விலங்குகளுடைய பயமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் நடந்து கொண்டே தொழுது கொள்ளுங்கள் அல்லது தங்களுடைய வாகனத்தில் அமர்ந்தவர்களாக வாகனத்தில் பயணித்தவராக தொழுது கொள்ளுங்கள். இது ஸலாத்துல் ஹவுஃபுடைய ஒரு விஷயமும் இதில் இருக்கிறது. போர்க்கால தொழுகை என்பதாக இருக்கிறது அல்லவா. பயம் ஏற்படும் பொழுது தொழக்கூடிய முறை, தொழக்கூடிய தொழுகை, அதுவும் அதற்குரிய தர்த்தீபெல்லாம் இருக்குது. ஆனா போர் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது என்றால், போருடைய நிலையில உச்சக்கட்டம் அடைந்து விட்டது, தனியாக தர்த்தீபின்படி தொழுக முடியாது. ஒரு கூட்டம் தொழுக, இன்னொரு கூட்டம் அங்கு காவல் காக்க, அந்த கூட்டம் வந்து தொழுகையில் இமாமோடு சேருவது, இந்த கூட்டம் தொழுகையை முடித்துவிட்டு அங்கு போய் சேருவது, இது போன்ற நிலையெல்லாம் தாண்டி போருடைய உக்கிரமும் உங்களுக்கு மத்தியில் அதிகரித்து விட்டால் அந்த நேரத்தில் நடந்தவர்களாக சென்றவர்களாக பயணித்தவர்களாக தொழுது கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்குனா கிபிலாவை கூட அந்த இடத்துல என்ன செய்ய தேவையில்லை, சரி செய்ய தேவையில்லை. எந்த நேரத்தில் எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி தொழுது கொண்டு போய்கொண்டே இருக்கணும், பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தொழுகையுடைய நேரமும் வருகிறது. இப்போ இங்கே அந்த பயத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நடந்தவர்களாக அல்லது பயணித்தவராக தொழுது கொள்ளுங்கள். அல்லன்னு சொன்னா அப்படி இல்லை அப்படின்னா ருக்குமான் பயணத்தில் அதாவது வாகனத்தில் பயணித்தவர்களாக உங்களுக்கு சாத்தியம் இல்லை, நடந்து கொண்டு தொழுறது சாத்தியம் இல்லை, அப்போ என்ன செய்யுங்க, நீங்க பயணித்தவர்களாக வாகனத்தில் நடந்தவர்களாக தொழுகுங்கள். ஆனால் தொழுகும்போது தொழுகையுடைய ஹக்குகளை நிறைவேற்றுங்க. ருக்குவுடைய விஷயம், சஜிதாவுடைய விஷயம், அதே மாதிரி தொழுகையில உரை இரையச்சம், பணிவு, இதெல்லாம் எனது இருக்க வேண்டும். அது நம்ம பயம் இருந்தாலும் இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டே இருக்கணும். அது நடந்து கொண்டே நீங்க செய்தாலும் சரி அல்லது பயணித்தவர்களாக செய்தாலும் சரி கிபிலாவை இந்த நேரத்தில் முன்னோக்கணும். ஏன்னா அல்லது கிபிலாவை முன்னோக்காமல் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப நாம் சொன்ன மாதிரி அந்த சண்டை காலங்கள் உக்கிரம் பெற்று விட்டால், சண்டையுடைய உச்சக்கட்டத்தை நெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரங்கள்
அப்போ அதில் சலாத்துல் ஹவுஃபுடைய விஷயங்களை சொன்னீங்கன்னா சலாத்துல் ஹவுஃபுடைய பெரிய தஃசீல் இருக்குது, அது ஃபிக்ஹில் தெரிஞ்சுக்கலாம். அது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று நம்ம சுருக்கமாக சொல்கிறதா போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் போரிலும் இன்னொரு கூட்டம் காவலிலும் இருக்கும். அதற்கு பிறகு மாற்றி மாற்றி அவங்க இங்கே வந்து தொழுவாங்க, இவர்கள் அங்கு போய் தொழுது கொள்வார்கள். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது, முழுமையாக எங்கு யாரும் போரில் நிற்க முடியாத அளவிற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போருடைய உச்சம் அதிகரித்து விட்டது. அப்போ நின்ற நிலையில் நடந்த நிலையில் பயணித்த நிலையில் கிபிலாவை கவனிக்காம வாடு தொழுது கொண்டே இருப்பது, அதற்கு அது ஒரு இரண்டாவது நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த நிலையை பற்றியும் இங்கு சொல்லப்படுகிறது. அதான் ஃபைன் ஹிஃப்தும், அப்படி முடியலைன்னு சொல்லிட்டா ஃபைன் ஃபரிஜாலன் ஒரு குபானன், நீங்கள் பயந்தீங்கன்னா நடந்தவர்களாக அல்லது வாகனத்தில் பயணித்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்றது. அப்போ எந்த எந்த நிலையில தொழுகை என்ன செய்யணும், அல்லாஹ் ஆக்கி கடமையாக்கினதை நீங்கள் தொழுதரணும். அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகை விடக்கூடாது. ஆனால் அதனுடைய முறைகள், அது பயத்துடைய நேரமாக இருக்கட்டும், பயண நேரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிலைக்கும் சில விஷயத்தில் தொழுகையில சுருக்கம், சில விஷயத்தில் தொழுகையில கொஞ்சம் சலுகைகள் அல்லாஹு தஆலா சொன்னதை நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும். ஃபைதா அமின்தும் ஃபத்குருல்லாஹ, நீங்கள் நிம்மதி பெற்று விட்டால், பயம் போயிடுச்சு, நிம்மதியான நிலை ஏற்பட்டு விட்டால், ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், கமா அல்லமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று, மாலம் தக்குனு தஅலமூன், நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கேற்ப நீங்கள் அவனை நினைவு கூர்ந்து கொண்டிருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பயத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிச்சு. ஃபைதா ஜாலல் ஹவுஃபு, பயம் போய்விட்டது, வஜால் அம்னு, பாதுகாப்பு நிம்மதி வந்து விட்டது, ஃபாகீமு ஸலாத்த, தொழுகை நிறைவேற்றுங்கள், முஸ்தௌஃபியத்தன், பரிபூர்ணமான நிலையில, இஜ்ஜமீஇல் அர்கானி, ருக்குன்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக செய்தவர்களாக, ஒவ்வொரு ருக்குனையும் எவ்வாறு ஓத வேண்டும், அதில் தஸ்பீ செய்கிறது, அதில் இத்மினானோடு இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணமாக செய்யுங்கள். கமா அமரக்கும் உல்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவியதை போன்று, வ அலல் வஜ்ஹில்லதி ஷரஅஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதை எவ்வாறு ஷரியத்தாக ஆக்கி வைத்தானோ அந்த முறைப்படி அந்த தொழுகை நீங்கள் பேணுதலாக தொழுது வாருங்கள். வஹாதிஹி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் இவ்வாறு சொல்வதை போன்று, ஃபைதத் மஅன்தும், ஃபைதத் மனன்தும், அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க, நிம்மதி பெற்று விட்டால், ஃபைதா இத்மனன்தும், நீங்கள் நிம்மதி பெற்று விட்டால், ஃபஅகீமு ஸலாத்த, தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுங்கள். திக்ரு ஃபில் ஆயத்தி, இந்த இடத்துல ஃபதுக்குருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் திக்ருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறானே, யுராதி பிஹி ஸலாத்தல் யுராதி பிஹி ஸலாத்துல் காமிலத்துல் முஸ்தௌஃபியத்து, அதை கொண்டு முழுமையான பரிபூர்ணமான தொழுகை இங்கு நாடப்படுகிறது. லில் அர்கானி, ருக்குன்களை முழுமையாக பரிபூர்ணமாக குறையில்லாமல் செய்யப்படக்கூடிய அந்த தொழுகையை இங்கு நாடப்படுகிறது. கால ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஅனா உஸ்குரூஹு பில் இபாதத்தி, இபாதத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், வணக்கங்கள் புரிவதன் மூலம், வணக்கங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். கமா அஹ்சன இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அழகான முறையில் சொல்லி தந்ததை போன்று, பிமா அல்லமக்கும் மின ஷராயி, ஷரியத்துகளிலிருந்து, ஷரியத்துடைய சட்டங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தானோ, அதை உங்களுக்கு அழகான முறையில் எதை கற்றுக் கொடுத்தானோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை வணக்கம் என்ற அடிப்படையில் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். கைஃப துசல்லூன ஃபி ஹாலில் ஹௌஃபி வல் அம்னி, அப்போ எவ்வாறு நீங்கள் பயத்துடைய நிலையிலும் சரி, நிம்மதி பெற்ற நிலையிலும், பயம் இல்லாத நிலை, பயத்துடைய நிலை, இந்த ரெண்டு நிலையிலேயும் நீங்கள் எவ்வாறு தொழுவீர்கள் என்பதை அல்லாஹு தாலா எவ்வாறு கற்றுக் கொடுத்தானோ அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து இபாதத்திலும் கூட அல்லாஹுடைய ஞாபகத்தோடு அவனுக்கு நன்றி செலுத்திய வண்ணமாக, அவனை நினைவு கூர்ந்த வண்ணமாக நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். தொழுகையுடைய விஷயத்துல தெளிவான முறையில சொல்லப்படுது. தொழுகை என்பது நிரந்தரமாக பேணுதலாக தொழப்பட வேண்டியது. விட்டு விட்டு தொழுவதோ அல்லது ஒரு பேணுதல் இல்லாமல் தொழுவதோ, அதே மாதிரி ருக்கு சுஜூத் அர்கான்களை பரிபூர்ணப்படுத்தாமல் தொழுவதோ நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்குரிய காரணிகளாக ஆகிவிடுகிறது. அதுவும் குறிப்பாக அசருடைய தொழுகையும் பேணுதலாக தொழுங்கள், நீண்ட நேரம் நிலை நின்று ருக்கு சுஜூதிலே அதனுடைய துமனினத் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய தரிபடுதலை நீளமாக்கி தஸ்பி ஓதக்கூடிய தஸ்பிகளை சரியாக ஓதி அழகான முறையிலே வக்காரோடு கம்பீரத்தோடு இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள். வக்காரத்தோடு தொழுகை நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு அந்த தொழுகையிலே உங்களுடைய உள்ளத்தினுடைய சிந்தனையும் அல்லாஹ்வோடு சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ருக்குன்களுக்கு மத்தியிலே இடையூறு தரும் அந்த எந்த செயல்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது கூமு லில்லாஹி கானித்தீன் என்ற அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம்.
அதற்கு பிறகு நீங்கள் பயமுடைய நிலை ஏற்பட்டுச்சு. போரோ, விரோதிகளோ, மற்ற பயமுடைய நிலைகள் ஏற்பட்டு விட்டது என்றால், நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படிப்பட்ட நிலையில் நடந்த நிலையிலேயும் பயணத்தின் நிலையும் தொழுது கொள்ளுங்கள். அதையும் எல்லாமே பயம் போயிடுச்சு, நிம்மதி ஏற்பட்டுச்சுன்னா, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்றுத் தந்தானோ, உங்களை எவ்வளவு ஷரியத்தாக ஆக்கி வைத்தானோ, அந்த முறைப்படி நீங்கள் தொழுகையை பரிபூர்ணமாக, பேணுதலாக நிறைவேற்றி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறான். இவ்வாறு நாம் செய்தோமே என்றால், அல்லாஹு தஆலா எவ்வாறு முனாசபத்துடைய விஷயத்துல, இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் தொடர்பு விஷயத்துல, அதில கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள். இதுபோன்று பரிபூர்ணமாக செய்தால் நம்முடைய கவலைகள், உலகத்துடைய அந்த கஷ்டங்கள், உலகத்துடைய அழுக்குகள், உள்ளத்தில் உள்ள கசறுகள் எல்லாம் நீங்கும். ஃபஹ்ஷா, முன்கர், அருவருக்கத்தக்க வெறுப்பான செயல்களை விட்டு நம்மை இந்த தொழுகை பாதுகாக்கும். இன்னும் உபகாரம் செய்வதன் பக்கம் தூண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதன் பக்கம் நம்மை இழுத்துச் செல்லும் என்பதை சொன்னதற்கேற்ப நாம் தொழுகையை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றினால் இன்ஷா அல்லாஹ் நல்ல பல குணங்கள் நம்மில் வந்து, கெட்ட அசிங்கமான பழக்கங்கள், குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அல்லாஹு தாலா அப்படி உயர்ந்த தொழுகையை, மகத்தான தொழுகையை, நம்மை மேம்படுத்தும் சிறப்பான தொழுகையை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கி தரும் தொழுகையை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ் அதை பெற்று நமக்கு அதற்குரிய சன்மானத்தையும் பகரத்தையும் அவன் பொருத்தத்தையும் வழங்கும் தொழுகையாக நம் தொழுகையை ஆக்கி அருள்வானாக. உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.